தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம், மதியம் 3:58 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ராசிகளின் குணங்கள். தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். 2 நாட்களுக்கு முன்னால ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும், அதை பிறந்தவருடைய குணம் எப்படி இருக்கும்னு சொன்னேன். இன்றைக்கு மிதுன ராசியில பிறந்தவருடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போறேன். மிதுன ராசி அப்படிங்கிற போது ராசிநாதன் புதன். புதன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், எல்லாம் கல் விக்கிரகம், புதன் மட்டும் கல்வி கிரகம் அப்படிம்பார். கல்விக்கு அதிபதியாக உள்ள புதனுடைய வீடு. அப்படி இருக்கிற பொழுது அந்த மிதுனத்திலே பிறந்தவர்கள் மிகுந்த அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் தடுமாற்றங்கள் வரும். அவங்க சில வெளியில் அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. பல எண்ணங்களை மனதிலே புதைத்து வைத்திருப்பார்கள், ரகசியமாகவே வச்சிருப்பாங்களாம். அந்த குணத்தை ஒரு கவிதையாகவே உங்களுக்கு சொல்றேன். மிதுனத்தில் பிறந்தவர்கள் நகைச்சுவைக்கு மிக அதிகம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். ரொம்ப ஜோக்கா பேசுவாங்க. நகைச்சுவையா அதிகமாக பேசக்கூடியவர்கள்னு எடுத்துக்கிட்டா அதுல மிதுன ராசிக்காரர்கள் தான் முதலிடம் வகிப்பார்கள். அதிபுத்திசாலி இவர். மக்கள் எல்லாம் அசகாய சுரன் சொல்லி வைப்பார். நல்ல சொல்ற யோசனைகள்லாம் சொல்றதுல நல்ல அசகாய சுரனா இருப்பாங்களாம். அதிபுத்திசாலி. மிகுந்த இவற்றை ஒரு யோசனைகள் நீங்க கேட்கலாம். ஆனால் இவர் எண்ணங்களை இவருடைய தகவல்களை வெளியில ரொம்ப சொல்ல மாட்டார். மற்றவர்களுடைய தகவல்களை நல்லா கேதர் பண்ணிக்குவார். புதிராக பேசாமல் விளங்க சொல்லி புரிய வைக்கும் ஆற்றலினை பெற்றிருப்பார். நல்லா புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஆற்றல் இவருக்கு உண்டு. நிதி இவருக்கு பல வழியில் சேரும். எப்படி வருதுன்னே சொல்ல மாட்டாங்க. ஆனா பல வழிகளிலும் இவர் எந்த முயற்சி பண்ணாலும் அதுல சக்சஸ் ஆகும். ஆனால் அவர் வெற்றியோ தோல்வியோ வெளிக்காட்டிக்கவே மாட்டார். நிதி இவருக்கு பல வழியில் சேரும். நிலையான குணம் மட்டும் இருப்பதில்லை. திடீர்னு குணம் மாறும். அதனால அவரோட பழகிறவங்க எச்சரிக்கையா பழகணும். ஒருக்கா நல்ல மூடோட இருப்பாரு, ஒருக்கா திடீர்னு மூடு மாறிடும். நிலையான குணம் மட்டும் இருப்பதில்லை. விதிப்பயனை நினைத்தென்றும் கவலை கொள்ளார். நடக்கிறது நடக்காது, விதிதான் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாராம். விதிப்பயனை நினைத்தென்றும் கவலை கொள்ளார். அது விதிப்பயனும் நினைக்க மாட்டாராம். நடக்கிறது நடக்கட்டான், எல்லாம் 2 நம்ம பார்த்துக்குவோம் அப்படிம்பாரு. முடிந்தவரை போராடி வெற்றி காண்பார். வாழ்க்கையில நிறைய போராட்டத்தை சந்திப்பார்கள். அப்படி போராடி முடிவில் வெற்றி காணக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை உங்களுக்கு இப்பொழுது வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே சந்திரன் சுக்கிரனோடு இருக்கின்றார். எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள். எதையும் யோசித்து செய்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே பிள்ளைகளால் வந்த பிரச்சனை அகலும். பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு வருமானம் கிடைக்க வழி உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுப்பதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். வெளியுலக தொடர்பு உங்களுக்கு விரிவடையும். 12ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திரன் சுக்கிரன். சந்திரன் 3ஆம் இடத்திற்கு அதிபதி. உடன்பிறப்புகள் வழியில் ஒரு விரயம் உண்டு. அவர்கள் ஏதாவது கடன் கேட்கலாம் அல்லது அவர்களுடைய வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் உடன்பிறப்புகள் வழியில் ஒரு விரயம் உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை கூட நீங்கள் விற்க நேரிடும். 2லே புதன் இருப்பதால் பண வருமானம் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த நாள் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள். உத்தியோகத்திலே உங்கள் யோசனைகளை மேலதிகாரிகள் கூட ஏற்றுக்கொள்வார்கள். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை சேரும். பாராட்டும் புகழும் கூடும். பாகப்பிரிவுகள் சுமூகமாக முடியும். உத்தியோகம் தொழிலே உன்னத நிலை அடையக்கூடிய விதத்திலே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்திலே சனி. இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே சில இடையூறுகள் வரலாம். சக பணியாளர்களை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைத்தால் நடைபெறாமல் போகலாம். அதனால் பிரச்சனைகள் வரலாம். கவலைக்குரிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். எனவே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் கவனத்திலேயே உங்களுடைய பொறுப்புகளை வைத்துக் கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் சனி பார்வை. எனவே இடையூறு சக்திகள் அதிகரிக்கும். எதையும் செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை உருவாகும். சேமிப்புகள் கரைந்து கொண்டே செல்கிறதே என்று நினைப்பீர்கள். செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதும் அரிது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்பலிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ஜென்மத்தில் கேது இருப்பதால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். இடையூறு சக்திகளும் அகலும்.
கன்னிராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே மனக்குழப்பம் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கை உயரும். முயற்சிகளில் இடையூறு சக்திகள் குறுக்கிடும். செலவு நடைகள் கூடும். செய்தொழில் மந்தமாக இருக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். இந்த நாள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நேயர்களை குரு பார்க்கிறது. இடமாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவைகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். குரு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். சக பணியாளர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும், இந்த இடத்திலிருந்து நான் விலகிக் கொள்ளலாமா என்றெல்லாம் நீங்கள் பல மாதங்களாக சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு இன்று ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. லாபஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் இடம்பூமியாலும் உங்களுக்கு லாபத்தை வழங்குவார். விருச்சிக ராசி நேயர்களை 10 செவ்வாய் இருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அதிலும் கூட உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்வில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கின்ற பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதையும் துணிந்து செய்து துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். ஆதாயம் அதிகரிக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும், நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிட்டும். இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களால் ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் அகலும். தந்தை வழியில் இருந்த உறவில் இருந்த விரிசல்கள் மாறும். 3 ராக இருப்பதால் முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட மேலதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்லப் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய். பூர்வ புண்ணியத்தினுடைய வலிமை கொஞ்சம் அதிகரிக்கின்றது. எனவே பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரதர்களாக இருந்திருந்தால் அவை மாறும். அவர்கள் ஆதரவோடு இந்த பாகப்பிரிவினைக்கு என்ன வழி என்று கண்டுகொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகராசி நேயர்களே, மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள். நீங்கள் பம்பரமாக சுழன்று பணிபுரிந்தாலும் பாராட்டும் கிடைக்காது. அதே நேரத்தில் பணவரவும் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். சிக்கல்களும் சிரமங்களும் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். ரண சிகிச்சைகள் முதல் ஏதேனும் ஒரு தொல்லைகள் உங்களுக்கு உடல்நிலைக்கு வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். வலிக்கு விடுதல், அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் மூட்டு வலி போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு வரலாம். 8 செவ்வாய் இருந்தால் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் பேச்சு வரி பொறுமையாக செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுங்கள். அதே நேரத்தில் 2 ராக இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது என்றாலும் மனக்கவலை அதிகரிக்கும். இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சர்வேஸ்வரனை வழிபட்டு வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனை படைப்பீர்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அந்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். 3 சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்கள், மின்சாதன பொருட்களையும் வாங்கி மகிழும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 2 சுக்கிரன். கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். பிற இனத்தானால் பெருமை சேரும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். 6 செவ்வாய் இருப்பதனாலே நீங்கள் சாதாரண பொறுப்பில் இருந்தால் நல்ல பொறுப்புக்கு மாற்றப்படுவீர்கள். மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.